குட்டிகளை பிரசவிப்பதற்கு காலியாக இருந்த ஒரு குகைக்கு சென்றது. தனது குட்டிகளை நலமாக பிரசவித்தது. சிறிது காலம் அந்த மானும் தனது குட்டிகளுடன் அந்த குகையிலேயே வசித்து வந்தது. வெகு நாட்களாக வெளியே சென்றிருந்த சிங்கம் அந்த குகைக்கு திரும்பி வந்தது. குட்டிகளை அழைத்துக் கொண்டு ஓட முடியாது என்பதை உணர்ந்த மான் உடலே தன் குட்டிகளிடம் சிங்கம் குகைக்கு அருகில் வந்ததும், எல்லோரும் சத்தமாக எனக்கு சிங்க கறி வேண்டும் என்று கத்துங்கள் என்று சொன்னது. சிங்கம் குகை அருகில் வந்தவுடன் குட்டி கத்தியதை குகையின் எதிரொலியால் பயங்கரமாக கேட்ட சிங்கம், நம்மை விட பலசாலியான மிருகங்கள் உள்ளே இருப்பதாக நினைத்து ஓட்டம் எடுத்தது. ஒரு நரி ஓடி வருகிற சிங்கத்தை பார்த்து, ஏன் ஓடுகிறீர்கள் என்று கேட்க, என்னுடைய குகையில் வேறு ஏதோ மிருகங்கள் குடியிருக்கின்றன, அவை என்னை கொல்வதற்கு காத்திருக்கிறது என்று சிங்கம் சொன்னது. அதை கேட்ட நரி, வேறு மிருகங்கள் இல்லை, மானும் அதன் குட்டிகளும் தான் இருக்கிறது. எனக்கு தெரியும், வாருங்கள் பெரிய மானை நீங்கள் சாப்பிடுங்கள், குட்டிகளை நான் சாப்பிடுகிறேன் என்றது. அதற்கு சிங்கம், சரி வருகிறேன், ஆனால் நீ ஏற்கனவே என்னை ஏமாற்றியவன், அதனால் உன்னுடைய வாளையும் என்னுடைய வாளையும் முடிந்து கொண்டு செல்வோம் என்று சொல்லி அதன் வாளை தன்னுடைய வாளுடன் பிணைத்துக் கொண்டது. சிங்கத்தை நரி அழைத்து வருவதை பார்த்த மான் அருகில் இரண்டும் வந்தவுடன் தன் குட்டிகளிடம் சத்தமாக, கவலைப்படாதீர்கள் பிள்ளைகளே, இன்று நாம் எப்படியும் சிங்ககரி சாப்பிடுவோம், அதை எப்படியாவது அழைத்து வந்து விடுவேன் என்று நரி அண்ணன் சொல்லிச் சென்றுள்ளது. நிச்சயம் நரி அண்ணன் சிங்கத்துடன் வரும் என்று சொன்னவுடன் இதை கேட்ட சிங்கம் தலை தெறிக்க ஓடியது. அதன் வாளோடு தன் வாளை பிணைத்திருந்த நரி அடிபட்டு இறந்தது. இந்த கதையின் மூலம் நாம் தெரிந்து கொள்வது, எந்த சூழ்நிலையிலும் தன்னம்பிக்கையும் முயற்சியையும் விட்டுவிடக்கூடாது.